என்னதான் நம்ம தலப்பாக்கட்டிக்கே போய் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் யாரும் இல்லாதப்ப ஒரே ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு 2 தோசை ஊற்றி சொந்தமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்லையும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குப்பா அப்படின்னு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான கான்ஃபிடென்ஸே நமக்கு வராது. ஸோ நாமளும் நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் எடுத்துக்கிட்டு அதை ப்ராக்டிக்கலாக ஒரு டேட்டா செட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதில் ஏதாவது அக்யூரசி கம்மியாக இருக்குன்னா எப்படி பூஸ்ட் பண்ணுறது, ஏன் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டான டேட்டா சயின்டிஸ்ட்டாக டெவலப் ஆகலாம். அதுக்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும், என்னென்ன செட்டப்லாம் நம்ம மிஷினில் பண்ணி வச்சுக்கணும், அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செஷனுக்கு நம்ம சவுத் இந்தியன் சினிமா டொமைன்லேருந்து நான் என்ன டேட்டா செட் எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டார், இளைய தளபதி, உலக நாயகன் இவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட கொடுத்தோன்னா அந்த மாடல் வந்து எந்த பிக்சர்ஸ் கொடுத்தாலும் அவங்களோட அடைமொழி என்ன அப்படிங்கிறத கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இன்றைக்கி யூஸ் கேஸ். மெஷின் லேர்னிங் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்க. நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்தாலும் நம்மளோட டேட்டா சயின்ஸ் டொமைனில் கொடிக்கட்டி பறக்கிற லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு ரீடபிலிட்டிக்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்ஃபேக்ட் 1991 வேன் ராசம் அப்படிங்கிறவர் அவரோட மேக்குக்குள்ளே லாகின் பண்ணாமையே ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தான். இது மெயின்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங்காக யூஸ் பண்ணுறது. இதை வந்து 1990s ராஸ் அண்ட் ராபர்ட் அப்படிங்கிறவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் லேபில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக பில்ட் பண்ணாங்க. பைத்தானில் வந்து டொமைன் வைஸாக டெக்ஸ்ட்டுக்கு, விஷனுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லைப்ரரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நாளைக்கே டேட்டா சயின்ஸில் புதுசாக ஒரு ரிசர்ச் பேப்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்செப்டை கூட உடனே ஒரு லைப்ரரியாக பில்ட் பண்ணி நம்ம பைத்தான் டெவலப்பர்ஸ் அதில் வச்சுருப்பாங்க. நம்ம வேலை அதுக்கு ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷன் கால் மட்டும் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சு போயிடும். இந்த பக்கம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ்க்கான லைப்ரரிஸ்லாம் கொட்டி கிடக்கு. அஃப்கோர்ஸ் மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான லைப்ரரிஸும் ஆரில் இருக்குது. பட் பைத்தானில் இருக்க லைப்ரரிஸ்லாம் ஆரில் இருக்கிறத விட ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப அப்டேட்டடாக இருப்பாங்க. அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது விஷுவலைசேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆரை வந்து அடிச்சுக்க முடியாதுங்க. இதில் வந்து ggplot2 அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. அதில் வர விஷுவலைசேஷன்ஸ் வந்து கம்பேரேட்டிவ்லி பைத்தானை விட பெட்டராகவே இருக்கும். அண்ட் பைத்தானில் பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப், சீபான் இந்த மாதிரி பிளாட்லி இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் இருக்குது படம் வரைகிறதுக்கு. பட் ஆர் தான் வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்கு பெஸ்ட்டான ஒரு டூல். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராக்டிஷனராக இருக்கீங்க, ஒரு மாடலை பில்ட் பண்ணி அதோட அவுட்புட்டை வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்குறதா உங்களோட வேலை அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தான் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். பட் நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச்சராக இருக்கீங்க, ஒரு ஸ்டெட்டிஷியனாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் டேட்டா பாயிண்ட்ஸை வந்து கேதர் பண்ணி அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான் உங்களோட வேலை அப்படின்னா நீங்கள் ஆர் வந்து யூஸ் பண்ணணும். நாம் சால்வ் பண்ண போகிறது ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நான் பைத்தனை என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன, பைத்தனை வந்து நம்ம மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ பைத்தனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பைத்தான் ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணுறதுக்கு பைத்தான் -version அப்படின்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட பைத்தான் இருந்ததுன்னா அதோட வேர்ஷனை வந்து காமிக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட பைத்தான் இல்லை அப்படின்னா அது பைத்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். ஸோ பைத்தானை வந்து அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும்.
ஸோ ஜென்ரலாகவே பைத்தான் அப்படின்னு கிடையாது. நம்மளோட இமேஜ் டேட்டா செட் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா செட்டில் வந்து நம்ம இமேஜஸ் எல்லாம் பிக்சர்ஸாக இருக்கும். இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், Image.io அப்படின்னு சொல்லிட்டு. சிமிலர்லி இங்கே மெஷின் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னா அந்த அல்காரிதம் வந்து அகைன் scikit-learn அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரியில் இருக்கும். இந்த லைப்ரரிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம பைத்தான் கோடில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி இருந்திருக்கணும். அந்த பேக்கேஜஸ், அதாவது பைத்தான், இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜர்ஸ் வந்து நிறைய இருக்குது. பிப், கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான அதோட பர்டிகுலர் வெர்ஷன் அதை வந்து அந்த பேக்கேஜ் மேனேஜர் கிட்ட சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டிபெண்டன்சிஸ் அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜை பில்ட் பண்ணி நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். இது வந்து சிம்பிள்ங்க. நம்ம இப்போ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோன்னா அதுக்கு .exe ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுவோம்ல, அந்த ஃபைலில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டெப்பும் இருக்கும்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து அது ஒரு கமாண்ட் லைன் டூல் பண்ணுது. அதுக்கு பேர் வந்து பிப். ஆல்ரைட், இன்றைக்கி வந்து நம்மளோட சவுத் இந்தியன் செலிப்ரிட்டிஸோட இமேஜஸை ரீட் பண்ணுறதுக்கு நாம் வந்து Image.io லைப்ரரியில் இந்த வெர்ஷன் பர்டிகுலர்லி 2.34.2 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாங்க. இப்போ இதுவே வந்து எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா இன்னொரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன், அதுவும் வந்து இமேஜ் டேட்டா செட்னே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தமிழ் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளோட அம்மா ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, இவங்களோட டைட்டில்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணணும், அம்மா, கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இதுவும் சிமிலர் யூஸ் கேஸ் தான் இல்லையா. இப்போ இந்த இமேஜ் டேட்டா செட்டை நான் ரீட் பண்ணுறதுக்காக Image.io லைப்ரரி எடுத்து யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் அவங்க வந்து அவங்க சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, அடுத்த வெர்ஷனுக்கு போயிடுச்சு. Image.io வந்து 2.36க்கு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த வெர்ஷனை வந்து எடுத்து யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்போது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெர்ஷனை நான் என்ன பண்ணணும், அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புது வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லைனா அங்கேயே போய் என்னோட பேக்கேஜ் மேனேஜர் கிட்ட போய் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணணும். பட் நம்மளோட பழைய ப்ராஜெக்டை நான் திருப்பி என் மெஷினில் ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பழைய வெர்ஷன் தான் வேணும் இல்லையா, ஏன்னா மொத்த ப்ராஜெக்டும் நான் அதில் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரே லைப்ரரி தான் வேணும், பட் வேறு வெர்ஷனில் வேணும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆக்டஸ் டேட்டா செட் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணுறதுக்காக Image.ioவோட 2.34 அந்த வெர்ஷனை எடுத்து ஒரு இடத்துலையும், இந்த பொலிட்டீஷியன் டேட்டா செட் யூஸ் பண்ணுறதுக்காக சேம் Image.ioவில் 2.36 அந்த வெர்ஷனை வந்து வேறு ஒரு இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வேறு இடத்துல இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது இந்த வெர்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கும், அதே சமயம் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது அந்த வெர்ஷன் B எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸை வந்து நான் Image.ioன்னு ஒரு லைப்ரரி மட்டும்தான் சொன்னேன். பட் ஜென்ரலாகவே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா லைப்ரரிஸையும் அதோட பர்டிகுலர் வெர்ஷனில் இந்த ஸ்பேஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு செட் இல்லையா, நமக்கு எப்போ வேணும்னாலும் அதை அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி அடுத்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் வேணும், என்னென்ன வெர்ஷன் வேணும் அப்படிங்கிறத வேறு ஒரு இடத்துல வச்சுக்கிட்டோன்னா அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சைமல்டேனியஸாக நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பைத்தான் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டோ இல்லை எந்த ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும். அந்த என்விரான்மெண்ட்குள்ளே போய் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, லைப்ரரி வேணுன்னா பிப் போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு, அந்த பிப் போட்டு பர்டிகுலர் வெர்ஷன் போட்டு இன்ஸ்டால் பண்ணும்போதே அதை வந்து கரெக்டான இடத்துல போய் இன்ஸ்டால் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஆப்வியஸாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த டிபெண்டன்சிஸ் ப்ராப்ளம், வெர்ஷன் இஷ்யூ இது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஸோ வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இது ஒரு பைத்தான் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டுக்குன்னே தனியாக வந்து பைத்தான் இன்டர்ப்ரெட்டர், பைத்தான் லைப்ரரிஸ், பைத்தான் மாடியூல்ஸ் அதெல்லாமே வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஸோ தட் இது ரன் ஆகும்போது அது மற்ற பைத்தான் வெர்ஷன்னாலேயோ மற்ற பைத்தானில் இருக்க லைப்ரரிஸ்னாலேயோ பாதிக்கப்படாது, தன்னிச்சையாக வந்து செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைத்தானில் வந்து வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பிப்லேயே வந்துட்டு பிப் என்விரான்மெண்ட்னு ஒன்று இருக்குது, பொயட்ரின்னு ஒன்று இருக்குது, கோண்டா இருக்குது. பைத்தானில் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதையும் நம்ம பிப் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கணும். virtual env கமாண்ட் யூஸ் பண்ணி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதோட ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே இருக்க ஆக்டிவேட் அப்படின்ற ஃபோல்டர் நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட இந்த செலிப்ரிட்டிஸ் டேட்டா செட் எடுத்துகிட்டு நம்ம அவங்களுக்குலாம் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இன்டர்னலாக நிறைய லைப்ரரிஸ் தேவைப்படுது. அதுக்கு பேக்கேஜ் மேனேஜர் வேணும்னு பார்த்துக்கிட்டோம். அந்த பேக்கேஜஸையுமே எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னா தனித்தனி என்விரான்மெண்ட்டில் தான் வச்சுக்கணும். ஸோ என்விரான்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது நல்லது அப்படின்னு பார்த்தோம். அகெயின் இந்த எல்லா வேலையுமே வந்து நம்ம மேனுவலாக செய்யலாம். அதாவது பிப் யூஸ் பண்ணி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். virtual env கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட்ஸ் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் எனக்கு தனித்தனியாக செய்ய பிடிக்கலங்க. எனக்கு இதெல்லாம் வந்து ஒருத்தர் சென்ட்ரலைஸ்டாக இருந்து பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா we can use something called as Anaconda. Anaconda அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். பேசிக்லி இதில் பைத்தான் மட்டும் இல்லை, பைத்தான் கூட சேர்ந்து நமக்கு ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின் லேர்னிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் வந்து வருது. அதனால தான் வந்து Anaconda வெரி ஃபேமஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அப்படியே ஆன் த வேல அனகோண்டாவையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாங்க. அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிஷினுக்கு ஏற்ற அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த exe ஃபைலில் இருக்க ஸ்டெப்ஸை அப்படியே நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அனகோண்டா வந்து நம்ம மிஷினில் இன்ஸ்டால் ஆகிடும். லாஸ்ட்டாக அனகோண்டா நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம மிஷினில் போய் அனகோண்டா அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா அதோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கோண்டா கமாண்டையும் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அனகோண்டா தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அனகோண்டாவில் வந்து கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேக்கேஜ் மேனேஜர் வந்து இருக்கார். ஸோ கோண்டா யூஸ் பண்ணி நம்ம பிப் மாதிரியே எந்த பேக்கேஜ் வேணுமோ என்ன வேர்ஷன் வேணுமோ அதை கொடுத்துட்டோன்னா அந்த பேக்கேஜ் வந்து அது டவுன்லோட் பண்ணி வச்சிடும். அகைன் வந்து இன்னொரு இஷ்யூ இருக்கு இல்லையா, என்விரான்மெண்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோண்டாவில் வந்து நமக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை நம்ம பில்ட் பண்ணிக்கலாம், கமாண்ட் லைன் மூலியமாகவே பில்ட் பண்ணிக்கலாம். அந்த என்விரான்மெண்ட்டை பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஆக்டிவேட் பண்ணுறது, டீஆக்டிவேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து கோண்டால செப்பரேட்டாக கமாண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது என்ன பிரமாதம், எல்லாமே அதே பிளாக் ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் பண்ணுறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அனகோண்டாவில் வந்து இன்னொன்று என்னென்னா ஒரு கலர்ஃபுல்லான யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம இப்போ டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் ஆர் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா டூல்ஸுமே காமனாக ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி எல்லா சேவைகளுமே ஒரே இடத்துல எனக்கு கிடைக்கிறதுனால நான் வந்து அனகோண்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ சஜஸ்ட் யூ ஆல்சோ ட்ரை த சேம். celebrity project.py அப்படின்னு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் வந்துட்டு என்னென்ன மாதிரி கோட்லாம் எழுத போகிறேன்னா, நம்ம முன்னாடியே வந்து டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ் பற்றி பேசியிருப்போம் இல்லையா, அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம். அதில் வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்கும்னு. இந்த 5 ஸ்டேஜுக்குமே நான் வந்து 5 ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறேன் பேசிக்லி. ஸோ ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, சும்மா சிம்பிளி ஒரு பிளாக் ஆஃப் கோடு, அந்த கோடுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ நம்ம லைஃப் சைக்கிளில் இருக்க 5 ஸ்டேஜஸில் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம் பைத்தானில். டெஃப் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னா அது வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான லாஜிக்கலாக பண்ணும். அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். சிமிலர்லி டேட்டா அனாலிசிஸ்க்காக ஒரு அனாலிசிஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி மாடல் பில்டிங், ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் அண்ட் MLOps இது எல்லாத்துக்குமே நான் ஃபங்க்ஷனாக எழுதி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டா அனாலிசிஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமே. இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னோட டேட்டா வந்து ஒரு CSV ஃபைலாக இருக்குன்னு வச்சுக்கிறேன். இந்த CSV ஃபைலில் இருந்து ஃபஸ்ட்டு டேட்டாவை வந்து ரீட் பண்ணிவிட்டு
அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், லைக் ரேண்டமாக அந்த ஃபைல்லேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு அந்த கவுண்ட்டை வந்து செக் பண்ணலாம். இந்த டேட்டா செட்டில் இருக்க இமேஜஸ் எல்லாத்தையும் குரூப்பிங் மாதிரி ஏதாவது பண்ணி பார்க்கலாம். பட் இது எல்லாமே இப்போ நான் பண்ணணும்னா பீயிங் அன் இமேஜ் டேட்டா செட் எனக்கு வந்து உடனே பண்ண முடியாது. இந்த பைத்தான் ஃபைலை வந்து நான் ரன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் இந்த பைத்தான் கோடை நான் அடிச்சுட்டு சேவ் பண்ணணும். அதாவது நான் சொன்ன ஒரு லாஜிக்கும் எம்டி வேல்யூஸ் எத்தனை, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த எல்லா லாஜிக்கையும் ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் சேவ் பண்ணணும், அப்புறம் பைத்தானில் ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். அப்புறமா அவுட்புட் வந்து எனக்கு வேறு ஸ்க்ரீனில் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டீடியஸாக இருக்குது. உடனே என்னால் வந்து அவுட்புட் பார்க்க முடியல. ஏன்னா அனாலிசிஸுங்கிறது அந்த மாதிரி ஃபேஸ் தான் இல்லையா. அவுட்புட் தனி ஸ்க்ரீனில் வரணுன்றதை காட்டியும் டக்குன்னு வரணுன்றது தான் இதில் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்காக தான் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டர் நோட் புக்ஸ். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்ஸ் அப்படிங்கிறது 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து மெயினாக எதுக்காக பில்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டேட்டா அனாலிசிஸ் ஃபேஸில் நான் சொன்னேன் இல்லையா, குயிக்காக வந்து அவுட்புட் பார்க்கணும். ஆல்சோ வந்து டேட்டா அண்ட் கோட் அண்ட் விஷுவல்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கணும் நமக்கு. ஸோ தட் நம்ம எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணும்போதோ இல்லை எங்கேயோ ப்ரெசென்ட் பண்ணும்போதோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக நமக்கு இருக்கும் அப்படின்றது தான் மெயின் ஐடியா டு பில்ட் ஜூபிட்டர் நோட் புக்ஸ். இந்த ஜூபிட்டர் நோட் புக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனகோண்டாலேயே வந்து நம்ம யூஐலேருந்தே வந்துடுது அண்ட் இட் ரன்ஸ் இன் ப்ரௌசர். அது இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ பொதுவாக நார்மல் பை ஃபைலுக்கும் ஜூபிட்டர் நோட் புக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தான் ஃபைல் வந்து .py அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். ஜூபிட்டர் நோட் புக்ஸ் வந்து .ipynb அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன சேஞ்சஸ்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் பைத்தான் ஃபைல்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதுவாங்க, மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணுவாங்க. இதுதான் இதோட ஃப்ளோவாக இருக்கும். அதே சமயம் இங்கே நோட் புக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே செல் வைஸாக வந்து இருக்கும். லைக் ஒரு செல்லுக்கும் வந்துட்டு அந்த செல்லை வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஆல்சோ அந்த செல் வந்து எவ்வளோ நேரம் ரன் ஆகிருக்கு, கடைசியாக என்ன அவுட்புட் இருந்தது, எத்தனை மணிக்கு ரன் பண்ணாங்க, இந்த டீட்டெயில்ஸையும் சேர்த்து வந்து அந்த செல்லுக்குள்ளேயே சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ யூஐயில் பார்த்தோம் அப்படின்னா ஜூபிட்டர் நோட் புக்ஸ் லுக்ஸ் லைக் திஸ். அண்ட் எல்லா செல்லுமே தனித்தனியாக நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்வியஸாக ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொன்று ரன் ஆகாது. பட் என்ன சொல்ல வரேன்னா there is a freedom and flexibility in this. ஸோ எப்போ வந்து நம்ம ஜூபிட்டர் நோட் புக்ஸ் யூஸ் பண்ணோம், நம்ம என்டையர் ப்ராஜெக்ட்மே ஜூபிட்டர் நோட் புக்ஸ்லேயே பண்ணிடலாமா, இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. பிகாஸ் நோட் புக்ஸ் மெயின்லி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக. நான் சொன்னேன் இல்லையா, கோடு கிராஃப் எல்லாம் ஒரே இடத்துல நான் பார்க்கணும், ஒரு ஃப்ளோவாக எனக்கு வேணும். எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் ஷேரிங் பர்பஸஸ்க்காக நம்ம ஜூபிட்டர் நோட் புக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்மளோட செலிபிரிட்டி டேட்டா செட்க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா அனாலிசிஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுற எல்லா லாஜிக்கையும் வந்துட்டு ஜூபிட்டர் நோட் புக்கில் ரன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த பீஸ்லாம் ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி நம்மளோட பை ஃபைலில் எழுதி வச்சுக்கலாம். ஆல்ரைட், டேட்டா அனாலிசிஸ் இனிதே முடிந்தது. நம்ம அடுத்து வந்து மெஷின் லேர்னிங் பண்ணலான்னு போகிறோம். மெஷின் லேர்னிங்கில் வந்து நான் ஒரு 3-4 மாடல்ஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு மாடலுக்கும் வந்து அகெயின் வேறு பேராமீட்டர்ஸ் இருக்கும், அதோட பில்ட் பண்ணுற பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் தனித்தனி ஃபைலாக எழுதிக்கிறேன். மாடல் 1.py, மாடல் 2.py, மாடல் 3.py, மாடல் 4.py அந்த மாதிரி. அண்ட் என்னோட செலிபிரிட்டி ப்ராஜெக்ட்லேருந்து இந்த எல்லா ஃபைல்ஸையும் நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என் ப்ராஜெக்ட் வந்து ஃபைல்ஸ் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் ஆல்சோ வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நான் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா. மெஷின் லேர்னிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேனுவலாக அகைன் பண்ணலாம், பட் பண்ணுறது வந்து ஒரு டஃப்பான வேலைன்றதுனால we have something called as code editors. ஆல்ரைட், ஸோ கோட் எடிட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா நோட் பேட் மாதிரியே வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம கோட் எழுதும்போது அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டாக்ஸ்க்கு தகுந்த மாதிரி எரர் சொல்கிறதா இருக்கட்டும், பில்ட் பண்ணுறது கூட டெர்மினல் அதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ நம்மளோட கமாண்ட்ஸ் அப்படியே ரன் பண்ணிவிட்டு பேரலாகவே நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணுவோம், டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம் டெப்ளாய்மெண்ட்டுக்கு. எல்லா ஃபைல் ஃபார்மேட்டுமே ஒரே இதுலேயே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பக்கத்தில். ஆல்சோ வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் வந்து இதில் பில்ட் பண்ண முடியும். லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே ஒரு ரீடபிலிட்டிக்காக நம்ம தனித்தனியாக ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கோட் எடிட்டர் சூஸ் பண்ணிக்கணும் நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி.
தெர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. பைத்தானுக்கு வந்து நிறைய எடிட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு ஸ்பைடர் இருக்குது, பைச்சாம் இருக்குது, ஆட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு பேசிக்லி ஒரு 2 or 3 ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கரண்ட்லி விஷுவல் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரே எடுத்து அதில் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தாங்க இருக்குது. அந்த செட்டப் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம மெஷின் லேர்னிங் பண்ணுறதை யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அது என்ன ஸ்டெப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுற கோடு எல்லாமே நம்ம லோக்கலில் தான் வச்சுருக்கோம் இல்லையா? நம்ம டேட்டா, நம்ம கோடு எல்லாத்தையும் லோக்கலில் வச்சுருக்கோம். நாளைக்கே நம்ம மிஷினுக்கு ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இவ்வளோ செலிபிரிட்டி டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு மிஷினில் நான் மாடல்ஸ் பில்ட் பண்ணோம். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நான் என்னோடய கோடை வந்து காமனாக ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பெனிஃபிட்டு. காமனாக சேவ் பண்ணுற இடத்துலையே இன்னொரு அட்வான்டேஜும் தராங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கே இந்த டீம் வந்து பெருசாகுது, எனக்கு கீழே ஒரு 4 டெவலப்பர்ஸ் நான் ஹையர் பண்ணி இந்த ப்ராஜெக்டை இன்னும் பெரிய லெவலில் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து ஒரே கோடில் தான் வேலை பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த கோட் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு இடத்துல இருக்குது. அதே சமயம் யார் பண்ணுற சேஞ்சஸும் யாருக்கும் பாதகமாக இருக்கக்கூடாது. அதாவது நான் பர்சன் 1 பண்ணுற சேஞ்சஸ் வந்து பர்சன் 2 பண்ணுற சேஞ்சஸ் கூட கொலைட் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறமா அவங்க மாற்றினதை திருப்பி இவங்க மாற்றிடக்கூடாது. இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக we need to use something called as version control tool. வெர்ஷன் கண்ட்ரோல்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன், அந்த சேஞ்ச் வந்து என் கோடில் அப்டேட் பண்ணுறேன்னா எதுக்காக பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன், யார் பண்ணுறா, எத்தனை மணிக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறது. அந்த 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 டைமில் என்னோட கோட் வந்து எப்படி இருந்தது, என்டையர் கோடும் எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்து வந்து இன்னொரு பர்சன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதே இடத்துல இன்னொரு சேஞ்ச் பண்ணுறாருன்னா சேம் அவர் பண்ணுறதும் யார் பண்ணுறாங்க, என்ன பண்ணாங்க, அவர் பண்ணப்போ அந்த கோடு எப்படி இருந்தது, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இப்போ பர்சன் 1 பண்ண சேஞ்சஸ் வந்து பர்சன் 2 பண்ண சேஞ்சஸ்னால மாற்றப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே வந்து ரிவர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பர்சன் 1 பண்ணதான் வேணும், பர்சன் 2 பண்ணதை அப்படியே அடிச்சு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ்க்காகவே ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸாக ஒரு டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து கிட்டப். ஸோ கிட்டப்பில் வந்து என்ன நடக்கும்னா, நம்ம பேசிக்கலி நம்மளோட இமெயில் ஐடி வச்சு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லோக்கலில் பண்ணுற கோட் எல்லாத்தையுமே அவங்களோட ரெப்பாசிட்ரியில் க்ளவுடில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து எப்படி சொல்கிறது, இதோட மிரர் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். நான் லோக்கலில் பண்ணுற சேஞ்சஸ் வந்து அப்படியே பண்ணிவிட்டு இங்கே இந்த க்ளவுடில் வந்து புஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா உடனே அந்த சேஞ்சஸ் வந்து அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிடும். அதே சமயம் நான் ரிவர்ட் பண்ணலான்னு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மெஷின் லேர்னிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேக்கேஜஸ் அண்ட் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதுக்காக அனகோண்டா, அண்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டைப் பண்ணுறதுக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர், அண்ட் அலாங் வித் தட் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக ஜூபிட்டர் நோட்புக், எல்லா கோடையும் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு கிட்டப் ரெப்போ, இது எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகிற அல்காரிதம்ஸ் ஆகட்டும், இல்லை பைத்தான் ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரைட், இப்போது இந்த செட்டப்லாம் பண்ணி வைக்கல அப்படின்னா நம்மளால் வந்து மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் பில்ட் பண்ண முடியாதா, லைக் பைத்தான் கோட்லாம் ரன் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அகெயின் we have 2 beautiful ஆன்லைன் டூல்ஸ் ஃபார் that. ஒன்று வந்து கேகிள், இன்னொன்று வந்து கூகுள் கொலாப். ஸோ இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாமல், லைப்ரரி மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட் செட்டப் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக ஜூபிட்டர் நோட் புக்ஸ் சொன்னோம் இல்லைங்களா எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்காக, அந்த நோட் புக்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நாம் வந்து சடனாக இப்போ ஒரு டேட்டா ஃபைல் எடுக்கணும்ப்பா, உடனே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும், என்னோட என்விரான்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அப் பண்ணி ரன் பண்ணலாம், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா இங்கே கேகிளுக்கு போய் கேகிளில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் நியூ நோட் புக் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்ம டேட்டா அங்கே அப்லோட் பண்ணி நமக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். சிமிலர்லி கூகுள் கொலாப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கூகுளோடது, கேகிள் இஸ் ஆல்சோ கூகுள்ஸ், பட் ஐம் டெல்லிங் லைக் கூகுளில் வந்து என்னென்னா அதே மாதிரி ஜூபிட்டர் நோட் புக் இருக்கும், நம்ம அகைன் செல் வைஸ் வந்து நம்ம டேட்டாவை அப்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் இங்கே கேட்ச் என்னென்னா இது ரெண்டுமே வந்து ஆன்லைன் டூல். ஸோ நம்ம என்டையர் ப்ராஜெக்டையுமே இதில் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. இது ரெண்டுத்துக்குமே வந்து மெமரி அண்ட் சைஸ் லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் கேகிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 minutes நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த கர்னல் வந்து டை ஆகிடும். அதாவது நம்ம பண்ணி வச்ச ப்ரோக்ராம் வந்து திருப்பி ஃபஸ்ட்
ஹார்ஸ்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இங்கே கூகுள் கொலாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 ஹார்ஸ்க்கு மேலே நம்ம நோட் புக் அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி விட முடியாது. எந்த ஆக்ஷனும் இல்லைனா 3 ஹார்ஸில் இதுவும் வந்து குவிட் ஆகிடும். ஸோ அஸ் அ ஜென்ரல் கைடாக என்ன நான் சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன் டைம் ப்ராசஸ் மாதிரி இந்த எல்லா செட்டப்பையும் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. கோண்டா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டர் வச்சுருக்கீங்க, கிட்டப்பில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக பில்ட் பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் அதிலே வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.